ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு S4K Tech. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 2.1 ஆம்ப்ளிஃபையர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த 2.1 ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது கிடையாது, நம்ம வண்டிகளுக்காக யூஸ் பண்ணுறது. ஒரு ஒரே ஒரு சிங்கிள் பேட்ரி யூஸ் பண்ணுற வண்டிகை எல்லாத்துக்குமே இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் சப்ளை கொடுத்து அதை வந்து நம்ம 24 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி மினி இன்வெர்ட்டர் கிட் யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்திருக்கேன், வாங்க என்னென்னு பார்க்கலாம். நான் எடுத்துருக்க வந்து பார்த்திங்கன்னா, இது கையில் வச்சுருக்க வந்து சப்வூஃபருக்குரிய போர்டு. இது வந்து ஒரு மோனோ போர்டு, ஸ்ரீ பிராண்டோடைய மோனோ போர்டு எடுத்திருக்கேன். சப்வூஃபருக்கு ஐசி வந்து பார்த்திங்கன்னா STK 4231 போட போகிறேன். 4231 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டான வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 வாட்ஸ் RMS பக்காவாக கிடைக்கும். இது வந்து STK 4141 சரவுண்ட் சேனலுக்காக எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஸ்டீரியோ போர்டு, 2 சேனல் நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் டெர்மினல், 4-வே ஸ்பீக்கர் டெர்மினல் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீரியோ கண்ட்ரோல்ஸு, நம்ம வால்யூமு, பேஸு, ட்ரிபிள், அதுபோக சப்வூஃபர் கண்ட்ரோல் எல்லாத்துக்கும் சேர்த்து எடுத்திருக்கேன். இது வந்து USB ஸ்லிம் போர்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ SD, ப்ளூடூத்து எல்லாம் சப்போர்ட் ஆகும். அது போக புதுசாக ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங் ஆப்ஷனோடு கொடுத்துருக்காங்க. அதிலே போட்டிருக்கோம் RECன்னு சொல்லி. அதில் வச்சு நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒரு FMல ஓடுறதையோ இல்லை அதில் தனியாக நீங்கள் மைக் கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுடைய மினி இன்வெர்ட்டர் கிட்டு. நம்ம 12 வோல்ட் இன்புட் கொடுக்குறத வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்ட்டாக நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதுவும் வந்து டியூவல் பவர் சப்ளையாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம கொடுக்குறது வந்து சிங்கிள் பவர் சப்ளை இன்புட் தான் கொடுப்போம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டியூவல் பவர் சப்ளையாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் இந்த போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ப்ளஸ்ஸு, பேட்ரி மைனஸு, ப்ளஸ் V, மைனஸ் V, கிரவுண்டு கனெக்ட் பண்ணுறதுக்காக டெர்மினல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செட்டுக்கு தேவையான பொருள். இனி ஒவ்வொன்றா எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணி எப்படி அசம்பிள் பண்ணுறாங்கிற நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், STK 4141 நம்ம ஸ்டீரியோ போர்டோடு எடுத்து கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணி சால்டர் பண்ண போகிறேன். இப்போ ஒவ்வொரு டெர்மினலாக கவனமாக சால்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் சால்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து எல்லாம் ஒட்டி இருக்கிறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்ட விட்டுறாங்க. அந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்ட விடும்போது என்ன ஆகும்னா, ஷார்ட் ஆகி ஒன்று பவர் சப்ளையில் ஏதாவது ப்ராப்ளம் வரும், இல்லை அப்படின்னா ஐசி வந்து போயிடும், புது ஐசியே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ஒவ்வொரு பின்னும் சால்டர் பண்ணும்போதும் கவனமாக சால்டர் பண்ணுங்கள். நீட்டாக லெட்டு, பேஸ்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி சால்டர் பண்ணிங்கன்னா பக்காவாக வரும் உங்களுக்கு. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சால்டரிங் பேஸ்ட் நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ குவாலிட்டியாக யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நம்ம பக்கா வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சப்வூஃபர் போர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே 18 பின்னு தான் இருக்கும். ஆனால் நம்ம STK 4231 பார்த்திங்கன்னா 22 பின்னு இருக்கும். இப்போ வந்து அதில் 4 பின்னு, ஃபஸ்ட்டு 2 பின்னு, கடைசி 2 பின்னை நம்ம எடுத்துடலாம். காரணம் என்னன்னு சொன்னால் STK 4141, 4231, 4191 மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஐசி தான். ஆக்சுவலாக என்ன வாட்ஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகும். அதோட கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணையும் ஒரே போர்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், காமனாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லெக்கு, லாஸ்ட் 2 லெக்கை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 18 லெக் இருக்கும். அதை வந்து நம்ம போர்டில் வச்சு சால்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ போர்டில் மாட்டுறேன் பாருங்கள், கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு 18 லெக் இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் நம்ம 4141 ஐசி சால்டர் பண்ண மாதிரி இதையும் ஒவ்வொரு பின்னாக கவனமாக நீங்கள் சால்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் லெக்கு, லாஸ்ட் லெக்கு சால்டர் பண்ணிட்டு மொத்தமாக சால்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இனி அடுத்து நம்மளுக்கு தேவையான வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஹீட் சிங்கில் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம எடுத்திருக்க கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா உயரம் கம்மியான கேபினெட்டு, அதுக்கு தக்கன ஒரு ஹீட் சிங்கை சூஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இப்போ உயரம் அதிகமான கேபினெட்னால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லீஃப் உள்ள ஹீட் சிங்க் எடுத்துக்கலாம். இது வந்து இந்த கேபினெட்டுக்கு வந்து அந்த செட் ஆகாது. அதனால் வந்து நான் லீஃப் இல்லாத ஃப்ளாட் ஹீட் சிங்க் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வச்சு தான் நான் மாட்ட போகிறேன். இந்த மாதிரி ட்ரில் பண்ணி நம்ம ஹீட் சிங்க் காம்பவுண்டு போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நான் வந்து பேஸ் ட்ரிபிள் வந்து ஹைடெக் கம்பெனியோடைய ATC BTங்கிற பேஸ் ட்ரிபிளை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த பேஸ் ட்ரிபிள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான பேஸ் ட்ரிபிள், நைஸாக இருக்கும் ஆடியோ குவாலிட்டி. அப்படியே நைஸாக துல்லியமாக கேட்கும் ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா. ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் சலசலம் இல்லாமல் தெளிவாக இருக்கும். அதுக்காக நான் இந்த பேஸ் ட்ரிபிள் எடுத்திருக்கேன்.
கஸ்டமர் வந்து எந்த மாதிரி கேட்குறாங்களோ அது தக்கன எடுத்துக்கலாம். இதுக்கு சப்வூஃபர் போர்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து சக்தி சப்வூஃபர் 24 வோல்ட் டியூவல் பவர் சப்ளை சக்தி சப்வூஃபர் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 24 வோல்ட் சப்ளை போதுமானது. டியூவல் பவர் சப்ளை இன்புட்டு அவுட்புட்டு கிரவுண்டு எல்லாமே அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க போர்ட்லேயே, பார்த்து நீங்களே ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சப் அவுட்டு. இப்போ நம்ம அடுத்தபடியாக என்ன செய்யணும்னா ஒவ்வொரு போர்டையும் அதுக்குரிய இடத்துல கரெக்டாக வச்சு நம்ம பிளான் பண்ணிக்கணும். பிளான் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ட்ரில் பண்ணி நம்ம ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணி மாட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். முதல்ல நான் வந்து ஹீட் சிங்கையும் நம்ம ஐசியும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எடுத்திருக்க ஐசியோட போர்டு பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கெல்ட்ரான் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ண போர்டாக எடுத்திருக்கேன். ஏன்னா மற்ற கெப்பாசிட்டர் இம்போர்ட்டர் கெப்பாசிட்டர் போர்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ரேட்டு சீப்பாகவே கிடைக்கிது, அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்காது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கெல்ட்ரான் யூஸ் பண்ணியிருக்கனால ஓரளவுக்கு குவாலிட்டி இருக்குது நம்மளுக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ½ வாட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில போர்டுகள்லாம் பார்த்திங்கன்னா 1/4 வாட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி வச்சு தான் பிளான் பண்ண போகிறேன். இப்படி வச்சா எனக்கு கரெக்டாக இருக்குது, வயரிங் பண்ணுறதுக்கு நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறக்காக நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ ஒவ்வொரு போர்டையும் ஒவ்வொரு ஹோலுக்கு நேரம் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ட்வீசர் வச்சு மார்க் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பென்சிலோ ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணி ட்ரில் பண்ணி நம்ம நட்டு போட்டு போர்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேசர் வந்து நல்லா கொஞ்சம் குவாலிட்டியான ஸ்பேசராக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா போர்டையும் வந்து நான் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து இப்போ நம்ம சால்ட்ரிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து ரிவர்ஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 டைப்பாக வயரிங் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபார்வர்டில் வயரிங் பண்ணலாம், ரிவர்ஸில் வயரிங் பண்ணலாம். ஃபார்வர்டு வயரிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் சப்ளைலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ரிவர்ஸ் வயரிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் டெர்மினல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நான் வந்து ரிவர்ஸ் வயரிங் தான் எப்போயுமே ஃபாலோ பண்ணேன். இதுதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் ஸ்பீக்கர் டெர்மினல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் டெர்மினலில் ஆர்டர் பண்ணிட்டேன். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா போர்டில் எஸ்பின்னு சொல்லி போட்டிருக்கோம். அவுட்புட்டோடு நான் சால்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும் ப்ளூ வந்து கிரவுண்டு, க்ரீனும் வயலட்டும் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு. இந்த மாதிரி நான் சால்டர் பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் கலர் கோடு மாற்றி வேணாலும் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த போர்டோடைய இன்புட் லைனை எடுத்து நம்ம வால்யூம் கண்ட்ரோலில் வந்து சால்டர் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும் ப்ளூ கலர் வந்து அந்த 3வது டெர்மினல் தான் நம்மளுக்கு வந்து கிரவுண்டு, அதுக்கடுத்து உள்ளது வந்து அவுட்புட்டு, அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு உள்ளது வந்து இன்புட்டு. இப்போ வந்து அவுட்புட்டில் இருந்தால் நம்ம போர்டுக்கு ஆடியோ போகும், அதனால் அவுட்புட்டையும் கிரவுண்டையும் சால்டர் பண்ணி நம்ம போர்டோட கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அதோட இன்புட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்புட்லேருந்து எடுத்து நம்ம பேஸ் ட்ரிபிள் போர்டோட கனெக்ட் பண்ணணும். பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து இன்புட், ஃபஸ்ட்டு டெர்மினல் வந்து இன்புட்டு, செகண்ட் டெர்மினல் வந்து அவுட்புட்டு, 3வது டெர்மினல் வந்து கிரவுண்டு. இதுதான் வால்யூம் கண்ட்ரோலோடைய கனெக்ஷனு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்டில் கனெக்ட் பண்ணி அடுத்து லெஃப்ட் ரைட் அதில் இன்புட் இருக்கும், இன்புட்டில் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு போர்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், நீங்கள் கரெக்டாக பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வால்யூம் கண்ட்ரோலில் அவுட்புட்டில் எடுக்கிறது போர்டோட இன்புட்டாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்க, கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வால்யூம் கண்ட்ரோலில் இன்புட் இருக்கும், அந்த இன்புட்டை எடுத்து நம்ம பேஸ் ட்ரிபிள் போர்டோடைய அவுட்புட்டில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தெரியும் அதே மாதிரியே 3 வயர் எடுத்துக்கிறேன். ப்ளூ கலரை வந்து கிரவுண்டில் சால்டர் பண்ணிக்கிறேன். அது சென்டரில் இருக்கனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ உங்களுக்கு சப்போஸ் வேறு கலர் வேணுன்னா நீங்கள் வேறு கலர் மாற்றி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரே கலர் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் க்ரீனு வித் வயலட், இதை வந்து இன்புட் டெர்மினல்ஸில் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இதை எடுத்து நம்ம கொண்டு போய் பேஸ் ட்ரிபிள் போர்டோடைய அவுட்புட்டில் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம வால்யூம் கண்ட்ரோலோடைய இன்புட் டெர்மினலை எடுத்து பேஸ் ட்ரிபிள் போர்டோடைய அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணணும். பார்த்திங்கன்னா தெரியும் வயர் அது எவ்வளோ நீளம் வேணுமோ கரெக்டான நீளத்தில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் நீளம் அதிகமாக கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ள வயரிங் வந்து பார்க்குறதுக்கு கசகசன்னு தெரியும். நீட்டாக தெரியணும் அப்படின்னா கரெக்டான லெவலில் நீங்கள் வயர் எடுத்திங்கன்னா நீட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் லெஃப்ட்டு கிரவுண்டு ரைட்டு அதே மாதிரி அவுட்புட்டில் நம்ம அடித்தாச்சு. இப்போ பேஸ் ட்ரிபிள் போர்டோட இன்புட் வந்து எங்கே கனெக்ட் பண்ணணும்னு கேட்குறீங்களா? பேஸ் ட்ரிபிள் போர்டோட இன்புட் வந்து எங்கே வரும்னா நம்ம
யூஎஸ்பி போர்டு எடுத்துருக்கோம் தெரியுமா, யூஎஸ்பி போர்டோடைய அவுட்புட்டு நம்ம 3 வயர் வரும், அந்த 3 வயரை வந்து இதில் இன்புட்டாக கொடுத்துருவோம். இப்போ வந்து பேஸ் ட்ரிபிள் நம்ம கனெக்ஷன்ஸ் நான் கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஸுக்கு வந்து 3 கலரு, ட்ரிபிளுக்கு 3 கலர், அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அதே மாதிரியே நீங்களும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரிப்பன் ஒயரில் கரெக்டான கலர் கோடிங் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், மறக்காது கலர் கோடு. இதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ட்ரிபிள் பேஸு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ 2 சேனலுக்கும் இதே மாதிரி நான் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கனாலே தெரியும், பேஸுக்கு ஒரு கலரு, ட்ரிபிளுக்கு ஒரு கலரு. இப்போ ட்ரிபிளையும் பேஸையும் நம்ம கண்ட்ரோல் நாபோட சால்டர் பண்ணிக்கலாம். சால்டர் பண்ணி நீங்கள் அவுட்புட் செக் பண்ணும்போது சப்போஸ் உங்களுக்கு வந்து ரிவர்ஸில் ஒரு சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் வரும். சப்போஸ் ரிவர்ஸில் வந்தது அப்படின்னா அந்த 3 டெர்மினல் வயரை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் அடிச்சிங்கன்னு சொன்னால் கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இவ்வளோ தாங்க, ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. அதே மாதிரி கரெக்டாக பார்த்து 3ஐயும் சால்டர் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரிபிளோடைய டெர்மினல் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். கரெக்டாக ஒன்று போல் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே மெத்தட் நீங்கள் இப்போ 1 2 3ன்னு சொல்லி நம்பர் போட்டு கூட வச்சுக்கோங்க. 1 2 3 நம்பர் போட்டு வச்சு ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெர்மினல் மாறாமல் கரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், பேஸையும் ட்ரிபிளையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தபடியாக நம்ம வந்து பேஸ் ட்ரிபிள் போர்டோடைய இன்புட் லைனை எடுத்து சப்வூஃபர் போர்டோடைய இன்புட் லைனோட நான் கனெக்ட் பண்ண போகிறேன். அப்படி லிங்க் பண்ணிங்கன்னா தான் இப்போ நம்ம யூஎஸ்பி போர்ட்லேருந்து எடுக்கக்கூடிய ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபர் போர்டுக்கும் சரி, நம்ம பேஸ் ட்ரிபிள் போர்டுக்கும் சரி, 2 போர்டுக்கு வந்து ஆடியோ போகிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கிறோம். லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டு எப்போயுமே மாற்றிடாதீங்க, கரெக்டாக பார்த்து சால்வ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஆடியோ வந்து தெளிவாக வராது, உங்களுக்கு கொசம் சவுண்ட் வரும். அப்போயே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. கரெக்டாக சால்வ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணோன்னா ரிசல்ட் வந்து கரெக்டாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்வூஃபர் போர்டோடைய அவுட்புட்லேருந்து எடுத்து நம்ம 4-2-3-1 கனெக்ட் பண்ணோம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலை கொடுத்து கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சப்வூஃபரை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். வால்யூம் கூட கம்மியாக வேணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இடையில வந்து வால்யூம் கண்ட்ரோலில் நம்ம கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வால்யூம் கண்ட்ரோலோடைய அவுட்புட்டை எடுத்து நம்ம சப்வூஃபர் போர்டில் கனெக்ட் பண்ணணும். பார்த்திங்கன்னா தெரியும், இதுலேருந்து அவுட்புட் எடுத்து இந்த அவுட்புட் வந்து டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலோடைய இன்புட்டுக்கு போகும். பேலன்ஸ்னு சொல்லி போட்டுருக்கு, இதை வந்து நம்ம சப்வூஃபர் கண்ட்ரோலுக்காக யூஸ் பண்ணுற போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ நான் கிரே வயரை வந்து கிரவுண்டாக எடுத்திருக்கேன். ஒயிட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சப்ளை வயரை எடுத்திருக்கேன். ஒயிட்டை வந்து நான் அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இன்புட்டில் கனெக்ட் பண்ணோம். இப்போ இதுலேருந்து வர அவுட்புட்டை தான் நம்ம வந்து சப்வூஃபர் ஆம்ப் போர்டுக்கு வந்து போகணும். பார்த்திங்கன்னா தெரியும், அதே மாதிரியே வயர் எடுத்து கிரேவை கிரவுண்டில் கனெக்ட் பண்ணி ஒயிட்டை வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலோடைய அவுட்புட்லேருந்து எடுத்து நம்ம ஆம்ப் போர்டோடைய இன்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், கரெக்டான அளவில் கட் பண்ணி நான் வந்து சால்டர் பண்ணிக்கிறேன். ஒயிட்டு வந்து இன்புட்டையும் கிரேவை வந்து கிரவுண்டுலேயும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சால்டர் பண்ணுறதுக்கு இடஞ்சலாக இருக்குது, அதனால் இந்த போர்டை வந்து நான் எடுத்து தனியாக வச்சுட்டு சால்டர் பண்ணிக்கிறேன். டெர்மினல் சால்டர் பண்ணும்போது கரெக்டான லீடில் வச்சு சால்டர் பண்ணுங்கள். சப்போஸ் மாற்றி வச்சு சால்டர் பண்ணிட்டீங்கன்னா ஆடியோ அவுட்புட் வராது. அதனால் கரெக்டாக இன்புட் எது அவுட்புட் எதுன்னு கரெக்டாக பார்த்து சால்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் டெர்மினல்ஸு, நம்ம ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா 7805 ரெகுலேட்டர் ஐசி நான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம இன்புட் வோல்டேஜ் இப்போ நம்ம கொடுக்குறோம் 12 வோல்ட் இன்புட் கொடுக்குறோம். அந்த 12 வோல்ட்டை வந்து நம்ம 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி தரணும். எதுக்காகனா நம்ம யூஎஸ்பி ஸ்லிம் மாடியூல் எடுத்துருக்கோம் தெரியுமா, ப்ளூடூத் யூஎஸ்பிலாம் ப்ளே பண்ணுற மாதிரி மாடியூல் எடுத்துருக்கோம்ல, அதில் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக 5 வோல்ட் ரெகுலேட்டர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம போர்டோடைய 12 வோல்ட் இன்புட் சப்ளை கொடுத்துருக்கோம், அதுலேருந்து நான் எடுத்து ரெகுலேட்டர் ஐசியோட 12 வோல்ட் இன்புட்டாக கொடுக்க போகிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லெக் வந்து கிரவுண்டு, அது வந்து கிரவுண்டு. அந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து இன்புட்டு. மூணாவது லெக் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு. இப்படி தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே, இப்போ இதோட அவுட்புட்டை எடுத்து நம்ம வந்து யூஎஸ்பி போர்டையோடைய பவர் சப்ளையாக நம்ம கொடுத்துக்கிடலாம். இப்போ அடுத்து எல்லா சேனலுக்கும் வந்து நம்ம பவர் சப்ளை கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எடுத்திருக்க வயர் வந்து பிளாக்கு, ப்ரௌனு, ரெட்டு எடுத்திருக்கேன். இதில் ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா +V, ப்ரௌன் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு, பிளாக் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ், இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இல்லை உங்களுக்கு இந்த கலர் கோடு பிடிக்கல, வேறு கலர் கோடு எடுக்க போகிறேன்னா உங்களுக்கு என்ன சாய்ஸோ அந்த மாதிரி 3 சப்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம டியூவல் சப்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கலர் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. கிரவுண்டுக்கு ஒரு கலரு, பாசிட்டிவ் ஒரு கலரு, நெகட்டிவ் ஒரு கலர் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி இப்போ நம்ம 24 வோல்ட் கொடுக்கக்கூடியது STK 4141, 4231, அப்புறம் நம்ம சப்வூஃபர் ப்ரீ போர்டு 3க்கும் வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்ட் சப்ளை. அதனால் 3ஐயும் வந்து நான் லிங்க் பண்ணிக்கிட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ சப்பு ப்ரீலேருந்து எடுத்து நம்ம 4141 போர்டு, 4141 போர்டிலேருந்து எடுத்து 4231 போர்டு 3க்கும் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அதுலேருந்து வர்ற அவுட்புட்டு, இப்போ அதுலேருந்து வர்ற கனெக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம SMPS போர்டு, மினி இன்வெர்ட்டர் போர்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், பாசிட்டிவ். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் சப்ளை கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா நானே நிறையா வாட்டி தப்பு பண்ணியிருக்கேன். சப்போஸ் ப்ளஸ்ஸு மைனஸு இல்லை ப்ளஸ்ஸு மைனஸ் கிரவுண்டு இந்த மாதிரி ஏதாவது மாறிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஆன் பண்ண உடனே கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சிடும். எந்த கெப்பாசிட்டர் வெடிக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் பவர் சப்ளை வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் வந்து பாசிட்டிவ், உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் ரெட்டு பாசிட்டிவ், பிளாக் வந்து நெகட்டிவ், அப்புறம் ப்ரௌன் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு. இப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த ரெட் வித் ஆரஞ்சு வயர் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் சப்ளை நம்ம பேஸ்டபிள் கொடுக்க, இப்போ நம்ம பேட்டரியிலேருந்து கொடுக்கக்கூடிய 12 வோல்ட் சப்ளையில் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், ஆரஞ்சை வந்து நெகட்டிவில் சால்டர் பண்ணுறேன், ரெட்டை வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் சால்டர் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் மைனஸை சால்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வெர்ட்டர் கிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை நம்ம கொடுக்கணும். அதுக்கு பவர் சப்ளை கொடுக்குற கொஞ்சம் ஹெவியான கேபிளாக பார்த்து எடுத்துக்கோங்க. ப்ளஸ் மைனஸ், ப்ளஸுக்கு வந்து ரெட்டு, மைனஸுக்கு வந்து பிளாக். எப்போயுமே யூனிவர்சலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா கனெக்ஷனும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ எல்லா வயரும் இப்படி கசகசன்னு இருக்குது. இதை வந்து நம்ம ஒன்றோட ஒன்று வச்சு நம்ம டேக் போட்டு விட்டோம்னா நீட்டாக இருக்கும். இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா USB ஸ்லிம் போர்டை எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு நான் காமிக்க போகிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து பவர் சப்ளைக்குரிய வயரு. இது வந்து பவர் சப்ளையில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம் 5 வோல்ட் கிரவுண்டுன்னு சொல்லி போட்டிருக்கோம். அந்த 5 வோல்ட் கிரவுண்டையும் வயர் கரெக்டாக அடையாளம் பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு கொடுத்துருக்க போர்டில் வந்து பார்த்திங்கன்னா, நான் எடுத்துருக்க போர்டில் இன்டின்ட்டாக போட்டிருக்கிறது வந்து 5 வோல்ட்டு, பெரிய கோடாக போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ். அப்போ ப்ளஸ் மைனஸ் நம்மளுக்கு எதுவும் தெரிஞ்சிச்சு. இப்போ ப்ளஸ் மைனஸ் வந்து நான் ரெகுலேட்டர் ஐஸில் சால்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த ஹோல் வழியை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்டோடைய ஆடியோ இன்புட்ஸை வந்து நம்ம கொடுத்துடலாம். ஆடியோ இன்புட் வந்து நீங்கள் இப்போ சப்வூஃபர் போர்டில் இதில் எல்லாமே நம்ம லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். ஏதாவது ஒரு இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பேஸ்டபிள் போர்டில் வந்து ஆடியோ இன்புட்டை நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை வந்து எடுத்து நம்ம USB போர்டோட கனெக்ட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், ஓகே. ஆடியோ அவுட்புட் எடுத்து நம்ம ATCPT பேஸ்டபிளில் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து பவர் சப்ளையும் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, நம்ம கரெக்டான கனெக்ஷன் தான் கொடுத்துருக்கோமா என்னன்னு சொல்லி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா தெரியும், பவர் சப்ளையும் நம்ம ஆடியோ அவுட்புட்டையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ USB போர்டை வந்து நம்ம பேனலில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாபு, உங்களுக்கு என்ன நாபு பிடிக்குமோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன்னு எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் நாபு எடுத்திருக்கேன். ஒவ்வொரு செட்டுக்கும் கஸ்டமர் தேவைக்கேற்ப அவங்க வந்து என்ன கலர் பிடிக்குமோ கேட்டு நம்ம பார்த்து பண்ணுறனால தான் நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க, எனக்கு வந்து ஒரு செட்டு ரெடி பண்ணி கொடுங்க, எனக்கு இந்த டேஸ்ட்டில் வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா அதே டேஸ்ட்டில் நம்மளால் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வந்து ரொம்ப ஹார்டாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு சிலர் வந்து பேஸ் வந்து நல்லா டெப்த்தாக இருக்கணும், சவுண்ட் வர மாதிரி வேணும்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி கொடுங்க, பிராண்டட் செட்டில் வர மாதிரி ஸ்மூத் பேஸ் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க தேவைக்கேற்ப நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா வயரையும் ஒன்றோட ஒன்று நல்லா டேக் போட்டு கெட்டி நீட்டாக, இப்போ வயரிங் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து நீட்டாக தெரியும். அதுக்காக நான் ஒவ்வொரு இதையும் டேக் போட்டு கட்டி வச்சுருக்கேன். வயர் கசகசப்பு இல்லாமல் இருக்கும், அதுக்காக நம்ம டேக் பண்ணி கட்டிக்கலாம்.
ஓகே. இப்போ நம்ம அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயரை நான் எடுத்திருக்கேன். இப்போ ப்ளஸ் மைனஸ் வயரை சொன்னேன் இல்லையா, ப்ளஸுக்கு வந்து ரெட்டையும் மைனஸுக்கு வந்து பிளாக்கை எடுத்திருக்கேன். வயர் வந்து பார்த்திங்கனால தெரியும், இது வந்து ஒரு 1.5 ஸ்கொயர் எம்எம் இல்லை 2 ஸ்கொயர் எம்எம் இருக்கும் இந்த வயரு. இந்த மாதிரி நைஸான வயருக்கு போட்டிங்கன்னா பவர் சப்ளை ஹீட் ஆகும்போது தாங்காது, ஹீட் ஆகி மெல்ட் ஆயிரும். அதனால் நான் ஹெவியான கேஜ் உள்ள வயர் எடுத்துருக்கேன். காரணம் என்னென்னா, நம்ம வந்து இன்வெர்டர் கிட் யூஸ் பண்ணுறதுனால ஆம்பியர் வந்து அதிகமாக எடுக்கும். நம்ம இன்வெர்டர் கிட்டோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் மினிமம் 6 ஆம்பியர்ஸ் கிடைக்கும். பார்த்திங்கனாலே தெரியும். நல்ல கேஜ் உள்ள வயராக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சால்டர் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு மைனஸையும் கரெக்டாக பார்த்து சால்டர் பண்ணிக்கலாம். இன்வெர்டர் கிட்டோட பாசிட்டிவில் ரெட்டையும் இன்வெர்டர் கிட்டோட நெகட்டிவில் பிளாக்கையும் நான் சால்டர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கனெக்ஷன் வந்து முடிஞ்சது. இனி ஒரு வாட்டி நீங்களே செக் பண்ணிக்கோங்க, நம்ம எல்லா இடத்துலையும் கனெக்ட் பண்ணது கரெக்டானு சொல்லி செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து செட்டை வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். இதுலேயும் நான் கனெக்ட் பண்ணது சரியாக தப்பா, பவர் சப்ளை, ஆடியோ இன்புட்டு, ஆடியோ அவுட்புட்டு எல்லா செக்ஷன்லேயும் நம்ம வந்து தரோவாக செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நட்டு போட்டு நான் மாட்டுறேன். இப்போ இதே மாதிரி ஸ்பேசர் போட்டு நட்டு போட்டு மாட்டியாச்சு. இனி அடுத்தபடியாக வந்து நம்ம செட்டு ஆன் ஆகுதா என்னன்னு சொல்லி செக் பண்ணணும். இப்போ வந்து நான் எல்இடி கனெக்ட் பண்ணல. எல்இடி தேவைங்கிறவங்க எல்இடி கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்மள்கிட்ட கேட்டிருந்தவர் வந்து எல்இடி வேணான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, அதனால் எல்இடி நான் கனெக்ட் பண்ணல. இப்போ சப்வூஃபர் கனெக்ஷன் எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு, ஆடியோ அவுட்புட் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளஸ் மைனஸையும் நான் பேட்டரியோட கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம செட்டு ஆன் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். எஸ், ஆன் ஆயிடுச்சு. ஸோ செட்டு ஆன் ஆயிடுச்சு. நம்ம கொடுத்த கனெக்ஷன் எல்லாம் கரெக்டு தான். பார்த்திங்கனாலே தெரியும், செட் ஆன் ஆகி டிஸ்பிளேல நம்மளுக்கு எஃப்எம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இனி ஆடியோ வந்து நம்மளுக்கு கிளியராக வருதா, இல்லை ஆடியோ ஒரு சில நேரம் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா போர்ட்லேயோ இல்லை நம்மளுடைய பேஸ் ட்ரிபிள் போர்ட்லேயோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொன்னால் ஆடியோ கரெக்டாக வராது. ஆடியோ வருதா என்னன்னு தரவாக செக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ரைட்டும் சரி சப்வூஃபரும் சரி தனித்தனியாக நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ட்ரிபிளையும் பேஸையும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகப்படுத்தும் போது வந்து ட்ரிபிள் குறையும், இல்லை அதிகப்படுத்தும் போது பேஸ் குறையும், அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ பேஸ் ட்ரிபிளில் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதை செக் பண்ணி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம வந்து ஒரு வண்டிக்குரிய 2.1 செட்டை ரெடி பண்ணியாச்சு. இந்த செட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட்டோக்குனாலும் சரி, லோடு வண்டிக்குனாலும் சரி, இல்லை பேசஞ்சர் ஆட்டோக்கோ, உங்களுக்கு என்ன செட்டு எந்த வண்டிக்குனாலும் நீங்கள் வந்து இந்த செட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையானது ஒரு 12 வோல்ட் பேட்ரி மட்டும்தான். ஒரு 12 வோல்ட் பேட்ரி இருக்கக்கூடிய வண்டி எல்லா வண்டியிலையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ வந்து அப்பக்கப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு புது வீடியோவோட அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.